வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட் 555 ஐசி உபயோகப்படுத்தின ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட். ஏற்கனவே ஒரு 555 ஐசி உபயோகப்படுத்தி எப்படி ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றிய வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் ஒரு மாடிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு 555 ஐசி இருக்குது. ட்ரைவ் செக்ஷனுக்கு 2 மாஸ்பெட் இருக்குது. IRF 540 அப்படிங்கிற 2 மாஸ்பெட் இருக்குது. தென் எக்ஸ்ட்ரா ஒரு BC549 அப்படிங்கிற ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது. இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஒர்க் பண்ணுது, எப்படி அவுட்புட் வருது பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு வீடியோவில் இருக்கக்கூடியதை கொஞ்சம் ஒரு சிம்பிளான ஒரு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும். ஓகேவா? அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ. இப்போது லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பாருங்கள், இதுதான் உங்களுக்கு கிளாஸ் DC to AC இன்வெர்ட்டர் சர்க்யூட் வித் 555 நடத்தியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 555 ஐசி இருக்குது. இந்த ஐசி இருக்குது. இது அஸ்டேபிள் மோடில் இருக்குது. இல்லை பின் நம்பர் 3லேருந்து அவுட்புட் வருது. பின் நம்பர் 3ல் அவுட்புட் ப்ளஸ் மைனஸ் ஒரு சைன் வேவ் வரும். அது உள்ளே இந்த 100 ஓம் ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஒரு NPN ஒரு PNP ரெண்டையும் மாறி கண்டக்ட் பண்ணும். இப்போ பாசிட்டிவ் பல்ஸ் வந்துச்சுன்னா NPNனும், நெகட்டிவ் பல்ஸ் வந்துச்சுன்னா PNP ரெண்டும் மாறி கண்டக்ட் பண்ணும். டோட்டல் இந்த 2 பவர் ஆம்ப் அந்த டிரான்சிஸ்டருக்கு தேவையான கரண்ட் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரியை லோட் பண்ணியிருக்கோம். செகண்டரியில் அவுட்புட் வரும். இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்சிங் ஆகிறதுனால செகண்டரியில் அவுட்புட் வரும். இந்த 2 டிரான்சிஸ்டரும் சுவிட்சிங் ஆகிறதுனால இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரிக்குள்ளே என்ன உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ விட்டு ஃப்ளோ ஆகும். அதாவது DC கரண்ட்டு விட்டு ஃப்ளோ ஆகும். விட்டு ஃப்ளோ ஆகிறது என்ன உங்களுக்கு ஏசியாக கன்வெர்ட் ஆகிரும். இதுதான் இன்வெர்ட்டர் சர்க்யூட். ஓகே. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தருமே ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும். சர்வீஸ் இன்ஜினியராக வரணுங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் பார்த்துருக்கிறது எல்லாமே UPS இன்வெர்ட்டரில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் சர்க்யூட்ஸ் பார்த்துட்ருக்கோம். மெல்ல இந்த மாதிரி டெவலப் பண்ணும்போது தான் ஒரு 1000 வாட்ஸ் இன்வெர்ட்டரை நாம்ளே சொந்தமாக அசம்பிள் பண்ணுற அளவுக்கு வரலாம். மார்க்கெட்டில் 1000 வாட்ஸ் இன்வெர்ட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 rupees அப்படிங்கிற வரும் உங்களுக்கு. ஓகே. அதெல்லாம் இல்லாமல் குறைஞ்ச விலையில் நாம்ளே அசம்பிள் பண்ணலாம். நாம்ளே அசம்பிள் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதுக்கான ஐடியா தான் இப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். என்னென்ன மாடிஃபிகேஷன் வந்திருக்கு, ஒவ்வொரு சர்க்யூட்டில் என்ன வித்தியாசம், ஒரு பவர் டிரான்சிஸ்டருக்கும் ஒரு மாஸ்பெட்டுக்கு என்ன வித்தியாசம், மாஸ்பெட்டுக்கும் IGBTக்கு என்ன வித்தியாசம், இதெல்லாம் மெல்ல உங்களுக்கு சர்க்யூட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நடத்தினது. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு டிரான்சிஸ்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கு. இப்போது இதான் சர்க்யூட். உங்களுக்கு இப்போ நான் நடத்தக்கூடிய இந்த சர்க்யூட், ஒரு சர்க்யூட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு புரியணும். அதனால தான் ஒவ்வொரு சர்க்யூட் நடத்தும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக மாற முடியும், அப்கிரேட் ஆக முடியும். ஆன்லைன் ட்ரைனிங் நடத்திட்டுருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, CRT TV ட்ரைனிங் இருக்குது, LCD LED TV ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, UPS இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் இருக்குது, ஆல் SMBS அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் தான். ஆனால் எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் படிக்க தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நான் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டால் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2. லெவல் 1ல் சம் சிம்பிள் உங்களுக்கு சர்க்யூட் அசம்பிள் பண்ண வேண்டியது இருக்கும். லெவல் 2ல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்போ தான் நாம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகும் சப்ஜெக்டில். குறிப்பாக அதில் ட்ரையாக், ஒரு மூவிங் லைட்டு, LED டிஸ்பிளே, ஒரு லிட்டில் இன்வெர்ட்டர் சர்க்யூட், ஒரு SCR யூஸ் பண்ணி சர்க்யூட், ஒரு ட்ரையாக் யூஸ் பண்ணி ஒரு சர்க்யூட்,
ஒரு தைரிஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு சர்க்யூட், ஒரு மாஸ்பெட்டை யூஸ் பண்ணி ஒரு சர்க்யூட், இந்த மாதிரிலாம் நீங்கள் அசம்பிள் பண்ணும்பொழுது லெவல் 2 கிளாஸ் நல்லா நீங்கள் அப்கிரேட் ஆகிடலாம். அதற்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் வந்தாலும் உங்களுக்கு எளிதில் புரிய ஆரம்பிக்கும். எல்லா கிளாஸும் ஆன்லைனில் தான். ஓகேங்களா? நீங்கள் இருந்த இடத்துலையே நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆன்லைனில் ட்ரைனிங் எடுக்கணும். சொல்கிற ப்ராஜெக்டை கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்தில் ஃபாஸ்ட்டாக முடிங்க. ஓகேங்களா? இப்போ லெவல் 1 கிளாஸ், லெவல் 2 2 கிளாஸும் நடந்துகிட்ருக்கு, போயிட்டுருக்கு. விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். நல்ல ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக கண்டிப்பாக வர முடியும். இப்போ இந்த சர்க்யூட் பார்க்கலாம். இந்த சர்க்யூட்டில் 555 ஐசி அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 555 ஐசியில் நம்ம ஏற்கனவே பாருங்கள், இது ஒரு அஸ்டேபிள் மோடு. இந்த 555 ஐசி, இந்த 555 ஐசியில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஒரு 12 வோல்ட் கொடுத்துட்றோம், இங்கே மைனஸ், ஒரு லோடு ஒரு எல்இடி கொடுத்துருக்கோம். இது வந்து ஆன் ஆஃப் ஆகும், ஆன் ஆஃப் ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வேவ் வருதுன்னு அர்த்தம். இது தெரியும் உங்களுக்கு, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். இது ஒரு சைன் வேவ். நாம் இந்த 555 யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கொயர் வேவ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இந்த சர்க்யூட்டில் ஒரு அஸ்டேபிள் மோடு இல்லை. பின் நம்பர் 4 and 8 இது வந்து ப்ளஸ்ஸு, பின் நம்பர் 1 மைனஸு, பின் நம்பர் 5 0.01 டிஸ்க் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். 7 பின்னுக்கு 220 ohms அல்லது 2.2K to 7K ரெசிஸ்டன்ஸ் 7 பின்னு கொடுத்துருக்கோம். இந்த 7 பின்னுக்கும் 6 பின்னுக்கும் நடுவில் ஒரு 100K வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 6 ஷார்ட் பண்ணி ஒரு 10 mm 63 வோல்ட் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை ஆட் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்ட்ரோலுடைய வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி இதில் வர்ற பல்ஸ் வந்து ஸ்பீடாக குறைவாக கூடி குறையும். அதனால் இந்த பல்ப் என்னாகும், இந்த ஆன் அண்ட் ஆஃப் வந்து ஆகிட்டே இருக்கும். இது நாம் செய்யக்கூடிய ப்ராஜெக்டும் கூட ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்போ தான் ஒரு ஐசியோட ஒர்க்கிங் பிரின்சிபிள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், எப்படி இந்த மாதிரி வருது அப்படிங்கிறத. பாசிட்டிவ் வரும்போது இந்த எல்இடி எரியும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது அது ஆஃப் ஆகிரும். கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எல்இடி ஒரு இப்படி கொடுத்துடலாம். அதாவது 2 எல்இடி இந்த மாதிரி. இது ஆன் ஆகும் பொழுது இது வந்து ஆஃப் ஆகிரும், இது ஆஃப் ஆகும் பொழுது இது வந்து ஆன் ஆகிரும். தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ தான் இது பாசிட்டிவ் வரும் பொழுது இந்த இடத்துல பாசிட்டிவ் வந்தால் இதுக்கு வந்து ஃபார்வேர்ட் பயாஸ், ஒருவேளை நெகட்டிவ் வந்தால் இதுக்கு வந்து ஃபார்வேர்ட் பயாஸ். அவ்வளோதான், சிம்பிளாக மாறி மாறி ஒர்க் பண்ணும். நாம் இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் நமக்கு சப்ஜெக்ட் புரியும். ஓகே, இதான் 555 ஐசி. இந்த 555 ஐசிலேருந்து இப்படி சைன் வேவ் வரும். இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிரைவ் சர்க்யூட்டு கொடுக்க போகிறோம். டிரைவ் சர்க்யூட்டுங்கிறது மாஸ்பெட்டாக இருக்கலாம், பவர் டிரான்சிஸ்டராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்யூட்டில் இதான் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் இப்போ மெயின் அப்போ 555 ஐசி இருக்குது. இதில் 3ஆவது பின்னில் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி வரும். அதில் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணும், இப்போ பாசிட்டிவ் வரும் பொழுது என்னாகும், ஒரு மாஸ்பெட் ஒர்க் பண்ணும். நெகட்டிவ் வரும்போது ஒரு மாஸ்பெட் ஒர்க் பண்ணாது. ஓகேவா? சரி, இந்த டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோமே. இடையில் இந்த டிரான்சிஸ்டர் எதுக்கு வச்சுருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த டிரான்சிஸ்டர் இப்போ பாசிட்டிவ் பல்ஸ் வரதுன்னு வச்சுங்களேன். இந்த பாசிட்டிவ் பல்ஸ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த டிரான்சிஸ்டர் வந்து கண்டக்ஷன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாஸ்பெட் இருக்கு இல்லையா, இந்த மாஸ்பெட்டினுடைய கேட் வோல்ட்டை கிட்டத்தட்ட கிரவுண்ட் பண்ணிடும். இதை கிரவுண்ட் பண்ணிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகணும். அப்போ பாசிட்டிவ் பல்ஸ் வரும் பொழுது ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு மாஸ்பெட்டை ஆஃப் பண்ணி ஒரு மாஸ்பெட்டை ஆன் பண்ணும். ஓகேவா? அப்போ பாசிட்டிவ் மாறி மாறி வரும்போது மட்டும் என்ன பண்ணும், ஒரு டிரான்சிஸ்டர் மாற்றி மாற்றி சுவிட்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த டிரான்சிஸ்டர் மூலிமா. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஆஸ் யூசுவலாக ஒரு கிளியர் கட்டாக, ஏன்னா நமக்கு கேட் வோல்ட் வந்து எப்பவுமே 0 ஆகணும். அதில் பொட்டென்ஷியலில் கொஞ்சம் ஸ்டோர் இருக்கும் எப்பவுமே மாஸ்பெட் பொறுத்த வரைக்கும். டிரான்சிஸ்டர் அப்படி இல்லை, நமக்கு ஒரு எஃபிஷியன்சி வேணும். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் என்ன பண்ணும், இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும், இந்த டிரான்சிஸ்டரோட கண்டக்ஷனால் ஒரு மாஸ்பெட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கட் ஆஃப் ஆகும், ஒரு மாஸ்பெட் ஆன் ஆகும். ஓகே, அப்போ என்ன ஆகுனா மாறி மாறி சுவிட்சிங் ஆகும். இந்த 2 மாஸ்பெட்டுக்கு தேவையான ட்ரெயினுக்கு தேவையான சப்ளை
உங்களுக்கு இந்த பாயிண்ட்லேயும் கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்டில் கிடைக்கிற சப்ளை இதுக்கும் இந்த பாயிண்டில் இருக்கிற சப்ளை இது வரும். சென்டர் பாயிண்ட்லேருந்து நேராக ஒரு 12 வோல்ட் டிசி பேட்ரி 7 ஆம்பியர் 12 வோல்ட்டு கொடுத்துருக்கு. இது மாதிரி சர்க்யூட் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, நார்மலாக 2 மாஸ்பெட் யூஸ் பண்ணுறத விட நார்மலாக 2 பவர் டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுறத விட எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு வந்து 60 வாட்ஸ்லேருந்து 100 வாட்ஸ் வரணும்னா இப்போ இந்த சர்க்யூட் வந்து 60 வாட்ஸ் அவுட்புட் வரும். ஏற்கனவே சர்க்யூட் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்துன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த சர்க்யூட்டில் வர எஃபிஷியன்சியோட இந்த மாஸ்பெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கும். சிம்பிளாக என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரே ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரை ஆட் பண்ணிடும். இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு மாஸ்பெட்டை ஃபுல்லாக கட் பண்ணி ஒரு மாஸ்பெட்டை ஆன் பண்ண வைக்கும். இப்படி மாறி மாறி என்ன பண்ணும், ஸ்விட்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு என்ன அவுட்புட்டில் 230 வோல்ட் ஏசி வெளியே வரும். இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னா, நியர்லி 100 வாட்ஸ் பவர் வரும். இப்போ ப்ராக்டிக்கல் வீடியோஸ் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் இல்லையா, என்னுடைய ப்ராக்டிக்கல் வீடியோஸ் இன்னும் 2 நாளில் உங்களுக்கு எல்லாமே ஒரு 555 யூஸ் பண்ணி 4047 யூஸ் பண்ணி வேறு என்ன ஒரு டிரான்சிஸ்டரோட ஆசிலேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோஸ் உங்களுக்கு மெல்ல வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு ஏதாவது டூல்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்குது. ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.